சூனியம், பில்லி சூனியம், ஏவல், மாய மந்திரங்கிறாங்கல்ல, இந்த மாதிரி ஒண்ணு இஸ்லாத்துல இருக்குதா? இல்லைன்னு நீங்க சொல்வீர்களே. ஆனால் குர்ஆன்ல 2வது அத்தியாயத்துல 102வது வசனத்துல அது இருக்கிற மாதிரி ஒரு கருத்துல ஒரு வசனம் இருக்குது. அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. இப்ப முதலாவது என்னன்னு கேட்டா, சூனியத்தை பொறுத்த வரைக்கும் சூனியம்டா என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்துவது. எப்படி ஏற்படுத்துவது? மனிதன் ஏற்படுத்துவது போல் ஏற்படுத்துவது இல்ல, இறைவன் ஏற்படுத்துவது போல் ஏற்படுத்துவது. இதுதான் சூனியம். நல்லா விளங்கிக்கிறேன். இப்ப நான் ஒருத்தனுக்கு துன்பத்தை ஏற்படுத்தலாம், மண்டையை உடைக்கலாம். எப்படி உடைக்கணும்? ஒரு மரக்கட்டை எடுத்துட்டு போய் தலையில அடிச்சு என்ன செய்யலாம்? மண்டையை உடைக்கலாம். ஒரு கல்லை விட்டு எரிஞ்சு என்ன செய்யலாம்? மண்டையை உடைக்கலாம். ஒரு கத்தியால குத்தி என்ன செய்யலாம்? அவனுக்கு காயத்தை ஏற்படுத்தலாம். இது மனுஷன் கொடுக்கிற மாதிரியான ஒரு தாக்குதல். அதே நேரத்தில் நான் ஒண்ணுமே செய்யறது இல்ல, உனக்கு மண்டை உடைஞ்சிரும், அது உடைஞ்சிடுறாங்க. இது யாரும் இந்த மாதிரி வேலை யார் செய்வா? அல்லாஹ் தான் செய்வான். இப்ப முதல்ல ஒரு முஸ்லீம்கள் நம்ப வேண்டிய விஷயம், மற்ற விஷயங்கள்ல எது உங்களுக்கு விளங்குதோ விளங்கலையோ, குழப்பமா இருக்கோ இல்லையோ, அதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல நீங்க விளங்க வேண்டியது தௌஹீதுனா என்ன? தௌஹீதுனா என்ன? ஒலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாரும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது, நீங்க பேசுறது எனக்கு கேட்குது, அல்லாஹ்வுக்கும் கேட்கும். அல்லாஹ் கேட்கறது நம்ம கேட்கறது ஒண்ணா கிடையாது. நம்ம கேட்கறது ஒரு லிமிட்டுக்கு உள்ள ஒரு விஷயத்தை நம்ம கேட்க முடியும். ஒரு நேரத்தில் ஒண்ணு தான் கேட்க முடியும். ஒரு குறிப்பிட்ட தொலைவில் இருந்தா தான் கேட்க முடியும். காது ஒழுங்கா இருந்தா தான் கேட்க முடியும். அந்த சத்தம் ஒரு குறிப்பிட்ட டெசிபல்ல இருந்தா தான் அது கேட்க முடியும். அப்ப அல்லாஹ்வுக்கு அப்படியா? அல்லாஹ்வுக்கு எத்தனை பேரும் கேட்கலாம், கோடிக்கணக்கான கேட்கலாம், என்ன சவுண்ட்ல கேட்கலாம், மனசுல நினைச்சாலும் கேட்கும். அது லிமிட் இல்லாது. அப்ப அல்லாஹ்வும் கேட்கறான், நம்மளும் கேட்கிறோம். அல்லாஹ் கேட்பது வேற, மனுஷன் கேட்கறது வேற. ஒரு மனிதன் அல்லாஹ் கேட்பது மாதிரி கேட்பார்னு நினைத்தீர்களே, ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிச்சிட்டீங்க. அவர் மகான் இருக்காரு, இவர் கும்பகோணத்துல இருந்து கூப்பிட்டாலும் கேட்கும், இவருக்கு வேலூர்ல இருந்து கூப்பிட்டாலும் கேட்கும், இவருக்கு நாகர்கோயில்ல உட்கார்ந்து யாராவது கூப்பிட்டாலும் வழங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா, இவரை எந்த இடத்துல கொண்டு வச்சுட்டீங்க? மனுஷன் இடத்துல வச்சீங்களா, அல்லா இடத்துல வச்சீங்களா? அல்லா இடத்துல கொண்டு வச்சுட்டீங்க. அப்ப இது மாதிரி ஒருவருக்கு இருப்பதாக நம்பினால், ஒலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகரா யாரும் இல்லை. இந்த குர்ஆன்ல அல்லாஹ் தன்னுடைய தன்மையை விளக்குறான, அந்த தன்மைக்கு மாற்றம் ஆயிடுச்சு. அதே மாதிரி கொடுக்குதல் இருக்குது, கொடுத்தல். இப்ப ஒரு மனுஷருக்கு ஏதாவது நீங்க கொடுக்க நினைச்சா நீங்க கொடுக்க முடியும். அல்லாஹ்வும் கொடுக்கறான். அல்லாஹ் கொடுக்கிறது மனுஷன் கொடுக்கறது ஒரே மாதிரியா உள்ளதா? இல்ல. நம்ம கொடுத்தா எப்படி கொடுப்போம்? கொடுப்பதற்கு முன்னாடி அந்த சாமான் நம்மள்ட்ட இருக்கணும். உண்டாக்கி கொடுக்க இயலாது. மனிதன் கொடுக்கறது எப்படி இருக்கணும்? இருக்கிறத எடுத்து கொடுக்கலாமே தவிர உண்டாக்கிட்டு கொடுக்க இயலுமா? ஒண்ணுமே இல்லாம இந்தா இது முடியாது. அப்ப உண்டாக்குறது ஒண்ணு இருக்கிறதா கொடுக்க முடியும். அந்த கொடுக்கிறது கூட அது ஊரு உலகம் கொடுக்கணும், வாங்குறவன் பார்க்கறவன் 50 பேருக்கு தெரியற மாதிரி தான் கொடுக்க முடியும். இதை எடுக்கணும், இதை நீட்டணும், அவன் வரணும், அவன் கையில் அதை போடணும், இப்படித்தான் கொடுக்க முடியும். சரி, அல்லாட்ட எத்தனை பேர் பணம் கேட்கறீங்கல்ல, யாரெல்லாம் ஏழையா இருக்கிறேன் பணக்காரனா இருக்கிறீங்க, உடனே அல்லாஹ் ஒரு கையை நீட்டி மூட்டை பொத்துக்கிட்டு இந்த வச்சுக்கன்னு கொடுப்பானா? இப்படி அல்லாஹ் கொடுத்து யாராவது வாங்கியிருக்கீங்களா உலகத்துல? இல்ல. அப்ப அல்லாஹ் ஆனா அல்லாஹ் கொடுக்கலன்னு சொல்லிடுவீங்களா? கொடுப்பான். அல்லாஹ் கொடுத்தானா என்ன, எப்படி கொடுக்கறான்லாம் தெரியாது. கொடுக்காம கேட்போம். திடீர்னு பிச்சைக்காரனா தான் கோடீஸ்வரனா இருப்பான். எப்படிலாம் தெரியாது. என்ன கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அது பொய். கூரையை பொத்துக்கிட்டுலாம் கொடுக்காது. அது அது வேற மாதிரி அல்லாஹ் நினையாபுரத்தில் கொடுப்பான். மின் ஹைதுலா யஹ்தசிப், அவன் நினைத்து பார்க்காத விதத்தில் நான் கொடுப்பேன். அப்ப நினைத்து பார்க்க முடியாது நினைத்தாங்க. எப்படி வருதுன்னு யாராலையும் சொல்ல இயலாது, வந்துறானா. அப்ப அல்லாஹ் கொடுக்கிறது என்னன்னு கேட்டா, எந்த முறையில வருதுன்னு தெரியாத வகையில் அவன் கொடுத்து விடுவான். மனிதன் கொடுக்கிறது எப்படி வரும்? தெரியும். எடுக்கிறது தெரியும், நீட்டுறது தெரியும், கொடுக்கிறது தெரியும். இந்த மாதிரி தான் கொடுக்க முடியும். அப்ப கொடுத்தல் என்பதுல அல்லாஹ் மாதிரி ஒருத்தன் கொடுத்தான் நம்பினா என்னவாயிரும்? நீங்க நாகூர்ல போயிட்டு அவுளியாவே பணக்காரனாக்குங்கிறிய, அந்த அவுளியா உடனே கபூர்ல இருந்து கையை நீட்டி இந்தாடா 1 லட்சம் ரூபாய் வச்சுக்கன்னா தப்புல வாங்கிட்டு வந்துடலாம். நானே கூட வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் நீட்டுறாரு தர்றாரு வாங்கிட்டு வர வேண்டியானே, கண்ணு முன்னாடி வருதா இல்லையா? ஆனா அவர் எப்படி தருவார் நீங்க நினைக்கிறீங்க? அவர் கையெல்லாம் நீட்ட மாட்டாரு. அல்லாஹ் எப்படி தர்றான் அந்த மாதிரி தந்துருவார். நீ வீட்டுக்கு போங்க, பணக்காரன் ஆயிருவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதானப்ப அல்லாஹ் தர்றது. அப்ப மனுஷன் கொடுக்கிற மாதிரி செத்து போனாலும் கொடுப்பார் நீங்க நம்புனீங்கன்னு சொன்னா, அதை ப்ரூவ் பண்ணீங்கன்னு சொன்னா, அதை நம்புற சிறுக்கு கிடையாது. ஏன் தர்றாரு? ஏடிஎம் மிஷின் கொடுக்குமே, அவுளியா என்ன தர்றது?
ஏடிஎம் மிஷின்ல போய்கிட்டு கார்டை நம்பர் கொடுத்தீங்கன்னு சொன்னா அதுல பணத்தை எடுத்துட்டு வர்றமே மிஷின் கூட தருமே, அது நம்பர் சில்ட் ஆகுமா? ஆகாது. அது மனுஷன் தர்ற மாதிரி தராம இறைவன் தர்ற மாதிரி தருவார்னு நீங்க நம்புறதுனாலதான் அவரை நீங்க அல்லா இடத்துல வச்சுக்கிட்டீங்க. மனுஷன் இடத்துல வச்சா கபூர்ல இருந்து கையை நீட்டி தர சொல்லு. பைத்த வலிக்குன்னு போறோம், கையை நீட்டி ஊசி போட சொல்லு. நான் போட்டு வர்றேன், கை நீட்டு வர ஊசி போடுவாரா? ஊசி போட்ட தப்பு கிடையாது. இந்த மனுஷன் போறதுக்கு பார்த்தா அந்த மனுஷன் போட்டு போறாரு. அவனை மனுஷன் எடுத்து நீங்க வைக்க மாட்டேங்கிறீங்க, வயிற்று வலிக்குதுங்கிறீங்க. அவரு அல்லாஹ் குணமாக்குற மாதிரி நினையாபுரத்தில் குணமாக்குவாரு. அதே மாதிரிதான் ஒரு ஆளு கையை இழுத்து வைக்கிறது, காலை பிடிக்கிறது, இந்த மாதிரி காரியங்களை செய்யறதான பில்லி சூனியங்கிறீங்க. இந்த செயல் அல்லாஹ்வுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி உள்ளதா இருக்கிறதா, மனித செயலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? அவர் இங்க கைய மலையாள மந்திரவாதி உட்கார்ந்துருவாராம், இவர் என்னமோ இங்க செய்வாராம், அவருக்கு வயிற்று வலிக்குமா? இவர் என்னமோ செய்வாராம், அவருக்கு மண்டையில் ரத்தம் வருமா? இவர் இங்க வந்து என்னமோ செய்வாராம், அவர் செத்து போயிருவாராம். இது என்னது? இது எப்படி என்ன அறுவல் எடுத்து வெட்டி சாவடிச்சான்னு சொல்லி ஒத்துக்கிறவேனா? துப்பாக்கியில சுட்டு சாவடிச்சான்னு சொல்லி ஒத்துக்கிறவன். அது மனுஷன் சாவடிக்கிறது. மனுஷன் சாவடிக்கிற ஸ்டைல் அது செஞ்சால் தப்பு கிடையாது. இவர் என்ன மாதிரி செய்வார்னு சொந்தம் கொண்டாடுறாங்க. இந்த பில்லி சூனியம் செய்யற அம்புட்டு பேருமே அல்லாஹ் எப்படி என்ன மாதிரி நடக்குன்னு தெரியாமல் ஒரு இடைஞ்சலை மனுஷனுக்கு ஏற்படுத்துவானோ அந்த மாதிரி இவரும் ஏற்படுத்துவார். அப்ப இது அல்லாஹ்வுக்கு என்ன கற்பிக்கிறது இல்ல? மற்ற பெரிய தலீல் ஆதாரங்கள்லாம் தேவையே கிடையாது. சாதாரணமா கேட்கிறேன். இவன் அல்லாஹ் இடத்துல வச்சுக்கலாம், மனுஷன் இடத்துல வச்சுக்கலாம். மனுஷன் இடத்துல வச்சுக்க நீங்க நம்புறீங்களா, அல்லாஹ் இடத்துல வைக்கிறீங்களா? அப்ப அவளியாட்ட போய் கேட்கணும் சரியா போயிருமா? இவன் சொல்றது சரின்னு சொன்னா செத்து போன ஆள்கிட்ட போய் மகானே பெரியாரன்னு கேட்கலாமே. அது மட்டும் என்ன செய்வீங்க? அது எப்படி அல்லா மாதிரி இப்படி செய்வாருங்கிறீங்க? அப்ப இது மட்டும் என்ன அல்லா மாதிரி செஞ்சுருவாரா? அப்ப பேசிக் விளைக்கணும். அப்ப இந்த சிறுங்கிற ஒரு சக்தியை வைத்துக் கொண்டு மனித சக்திக்கு அப்பாற்பட்டதுக்கு சொந்தம் கொண்டாடினீர்களே, ஆனால் அது அப்பட்டமான ஷிர்க்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற பயங்கரமான பாவம். அது போக இப்ப நான் என்ன கேட்கிறேன், சிகிரி பண்றேங்கிறீல, எனக்கு பண்ணுவப்பா. எவ்வளவு திட்டி போய் இந்த சிகிர் மந்தவாதி 50 பேர் பொய்ங்கிறானா இல்லையா? எனக்கு பண்ணி நான் முடக்கி வச்சிட வேண்டிய, நீ பண்ணு பாப்போம், சவால் விடுறேன்ல. பிராக்டிகலா அதெல்லாம் இல்ல, பொய் சொல்றாங்க, சம்பாதிக்கிறாங்க, காசு வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கானே தவிர அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது உலகத்தில். அப்படி யாராலையும் செய்யவே இயலாது, அப்படி கொடுக்கவே இல்லை. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த ஹாரூத் மாருத் சம்பந்தமா வரக்கூடிய 102வது வசனத்தை வச்சு கேட்கறீங்க. அதுல என்ன வருது? அவர்கள் ஹாரூத் மாருத் என்ற ரெண்டு பேர் மலக்குங்கிறீங்க. மலக்கு கிடையாது, அவங்க மலக்கு இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார். மலக்குகள் அல்லாஹ் சொன்னதான் செய்வாங்களே, மீற மாட்டார்கள். மலக்குகள் தவறு பாவமெல்லாம் செய்ய மாட்டார்கள். அது அந்த நாட்டில் இருந்த ஒரு 2 மனித சைத்தாங்க தான், ஹாரூத் மாருத் 2 பேர். அவனும் அந்த ஊர்ல போய் கெடுத்து நினைஞ்சாங்க, இந்த பில்லி சூனியங்கிறத கத்துக் கொடுத்தாங்கன்னு வருது. அதை சொல்லும் பொழுது அதனால் என்னென்ன விளைவு ஏற்படுமோ அதை அல்லாஹ் சொல்றான்ல. இந்த பில்லி சூனியத்தின் மூலமா என்ன பண்ணுனாங்கன்னு சொல்லும் பொழுது பெரிய பெரிய பயங்கரமான காரியமெல்லாம் அல்லாஹ் செய்யற மாதிரி காரியமெல்லாம் செய்ய முடியுமாக இருந்தால் அதைத்தான் அல்லாஹ் அங்க சொல்லிடுவான். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? وَيَتَعَلَّمُونَ مِنْهُمَا مَا يُفَرِّقُونَ بِهِ بَيْنَ الْمَرْءِ وَزَوْجِهِ. அந்த 2 பேரிடமிருந்து ஒரு இனத்தை கற்றுக்கொண்டார்கள் என்றால் எதன் மூலம் கணவன் மனைவி பிரிக்க முடியுமோ அந்த வித்தையை கற்றுக்கொண்டார்கள். அது கூட அவர்கள் அல்லாஹ் நாடினால தவிர வெற்றி பெற முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை விட பெரிய வேலை அதை கொண்டு செய்ய முடியுமாக இருந்தால் அதைத்தான் அல்லாஹ் சொல்லியிருப்பான். இந்த பில்லி சூனியத்தின் மூலமா அதிகபட்சமா என்ன செய்ய முடியும்னு கேட்டா சேர்ந்து இருக்கிற ஆளை பிரிச்சு விட முடியும். சேர்ந்து இருக்கிற ஆளை பிரிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? 1-2 கோல் சொல்லி விட்டாலும் பிரிச்சு விடலாமே. அதுக்கு சில டெக்னிக்கா பேசி, ஆம்பளைட்ட எந்த டெக்னிக்ல பேசினா பிரிக்கலாம், பொம்பளைட்ட எந்த பாஷையை விட்டா பிரிக்கலாம், அதுக்கு ஒரு கத்து கொடுத்தோம்னு சொன்னா அதை வச்சு பிரிச்சு விட்டுறலாமே. ஆணையும் பெண்ணையும் பிரிப்பார்கள்ங்கிற ஒரு விஷயத்தான் சொன்னா, அது மனசு சம்பந்தப்பட்டது. மனசில் ஒரு பிரச்சனையை உண்டாக்குனா தான் பிரிவினை ஏற்படும். மனசில் பிரச்சனை எப்படி உண்டாக்க முடியும்? காதல போட்டு தான் உண்டாக்க முடியும். அவங்க காதல படுற மாதிரி சில பொய்யான சில செய்திகளை போட்டீங்கன்னு சொன்னா கணவன் மனைவி பிரிச்சிருவாங்க. இப்லீஸ் கூட என்ன செய்வான், ஒருத்தரையே கேப்பான் இருக்குது, எல்லாத்தையும் அனுப்பிடுவான் அவனுடைய படைகளை எல்லாம். நீ என்ன பண்ண அவன் செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. ஒருத்தன் சொல்லுவான், பொண்டாட்டி புருஷனை பிரிச்சு விட்டேன், நீ தானே எனக்கு செல்ல புள்ள வாடான்றான். ஏன் அப்ப இப்லீஸ் எப்படி பிரிக்கிறான்? அதான் விஷயம். அது கணவன் மனைவி பிரிக்கிறதுங்கிற என்னன்னு கேட்டா அவங்களுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் மனுஷன் மூலமா பிரிக்கப்படும். என்ன அங்க போனாரு, முன்னாடி அங்க போனுச்சு, இந்த கடை அங்க நின்றுச்சு, இங்க நின்றுச்சு, என்ன போச்சு, முடிச்சு கதை. அப்ப இந்த மாதிரி ஒன்னு அவதூறு பரப்புறது, பொய்களை பரப்புறது, என்ன மாதிரியான டெக்னிக்ல போனா ஒரு ஆம்பளைக்கு வெறுப்பு வரும், என்ன மாதிரியான டெக்னிக்கை கையாண்டா பொம்பளைக்கு வெறுப்பு வரும். இதுக்கே ஒரு கலை இருக்கு, சும்மா எல்லாம் உண்டாக்கிட்டு போயிட முடியாது. அதுக்குன்னு கை தேர்ந்த சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரியான வேலைகளை தான் கத்துக்கிட்டாங்களே தவிர
அதுக்கு மேல ஒண்ணும் செய்யலன்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். அது செய்யலாம், அது அதான் இருக்கு. பில்லி சூனியங்கிறது என்னன்னு கேட்டா, இந்த பேச்சு திறமைய பயான கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன மினல் பயானில சிகரா, பயான்ல கூட சிகர் இருக்கிறது. பயான்னா சொற்பொழிவு இருக்குல்ல, பேச்சு ஆற்றலில் கூட சிகர் இருக்கிறது. அப்படி வசப்படுத்தி விடலாம், பொய்ய கூட மெய் மாதிரி சொல்லி விடலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த மாதிரி பயான் பண்ணி என்ன செஞ்சிருப்பானுவ, அந்த எப்படி பயான் பண்றது எப்படி இருக்கிறதுங்கிறத கத்து கொடுத்து பொண்டாட்டி புருஷனை பிரிச்சு விடுவான். இது மனுஷன் செய்யற வேலை. பொண்டாட்டி புருஷனை பிரிக்குவாங்கிறது, இந்த மாதிரி ஏதாவது பொய்யான வதந்திகளை பரப்பி பிரிக்குவான் என்பது அல்லாஹ் செய்யற மாதிரி வேலை இல்ல, மனுஷன் செய்யற மாதிரி வேலை. அந்த சிகர் இருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்குறோம். அல்லாஹ் அதான் சொல்றான். அந்த ஆயத்துல ஏன் வேற மலையை பிரட்டி விடுவார்கள், தலையை வெடிக்க செய்து விடுவார்கள் அல்லாஹ் ஏன் சொல்லல? சாதாரண செய்யறதுக்கு சொல்றான். பொண்டாட்டி புருஷனை பிரிப்பார்கள் சொல்றான். அதான் அதிகபட்சமா செய்ய முடியும். அது போக இன்னும் சொல்ல போனா, மூசா நபி காலத்துல மந்திரவாதிகள்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கு போட்டி வைக்கப்படுது. அவங்க ஒரு மந்திரம் செய்யறாங்க. என்ன மந்திரம் செஞ்சான்? அவனுடைய கைத்தடியை போட்டான், கைத்தடியும் கயிறுகளையும் போட்டான். போட்டவன நினைச்சிருச்சு பாம்பா மாறுனுச்சா? மாறல. அது என்ன ஆச்சு? யுஹையலு இலைஹி அன்னஹா ஹையத்துன் தஸா, அது சீருகிற பாம்பு போல என்ன செஞ்சு அவங்களுக்கு தோன்றியது, கற்பனையா தோன்றியது. அது கயிறு தான். அதுல ஏதோ கெமிக்கல் தடவி சில வளைகிற மாதிரி நெளிகிற மாதிரி வெயில்ல போட்டோம்னா அது அந்த சூட்ல ஏதாவது ஆகிற மாதிரி செஞ்சிருப்பானுவோ, ஏதோ ஒரு செட்டிங் பண்ணிருக்கானுவோ. அது பாம்பு இல்ல. அந்த கயிறத்துக்கு போட்டாங்க, அது ஒன்னு பாம்பு மாதிரி நெளிய ஆரம்பித்தது நல்லா சொல்லி காட்டுறான். இத அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஜாவு பிஸ்ஹரின் அலீம், இவர்கள் பயங்கரமான சிகரை கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறான். பயங்கரமான சிகருடைய வேலை இதுதான். இது பாம்பு மாதிரி இருக்கிற மாதிரி காட்ட முடியுமே தவிர பாம்பாக்க முடியாது. அதுக்கு தான் இல்ல பெரிய வேலைங்கிறான். பெரிய வித்தையே என்னன்னு, பெருசே என்னதான், இல்லாததை உண்டாக்குறது கிடையாது, இல்லாததை இருக்கிறது மாதிரி பொய்யாக காட்டுவது, பொய்யா காட்டுவதுதான் அதுல செய்ய முடியும். அந்த மந்திரவாதிகள் செஞ்ச, அந்த சூனியக்காரர்கள் செஞ்ச வித்தையை சொல்லும் பொழுது ஜாவு பிஸ்ஹரின் அலீம், மகத்தான சிகரை செய்தார்கள். என்னடா மகத்தானதுன்னு பார்த்தா, மலையத்துக்கு அந்த இடத்துல நிப்பாட்டிட்டாங்களா, என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தா, அவங்க கைய போட்டாங்க, கையில போட்டாங்களா, கையில இலைஹி அன்னஹா ஹையத்துன் தஸா, அது ஓடுகிற பாம்பு போல அவங்களுக்கு கற்பனையாக பொய்யாக தோன்றியது. அப்ப பாம்பு இல்ல, பாம்பு மாதிரி தோன்றதுக்கு சில செட்டிங்கள் பண்ணிட்டாங்க. செட்டிங் பண்ணுவதைத்தான் அல்ல மகத்தான சிகருங்கிறான். மகத்தான சிகருக்கு இவ்வளவுதான் சொன்னா அப்புறம் நீங்களாம் ஏமாத்தறோம், இப்ப இருக்கக்கூடிய பில்லி சுனியத்துக்காரன் ஏமாத்தறோம், அதான் விஷயம். அதனால சிகருங்கிறது உண்டு தான். என்னது? அது ஒரு வித்தை. வித்தனை என்னது? அதாவது மக்களை ஏமாத்துவது பேச்சின் மூலமாக, சில செட்டிங்கள் பண்ணுவதன் மூலமாக, சில கெமிக்கல் செய்வதன் மூலமாக சில மக்களை நம்ப வைக்கிறது. வெத்தலையை போட்டு துப்புனா ரத்தம் கக்கிற மாதிரி நம்ப வச்சாங்க அந்த காலத்துல. அது கூட அப்ப சிகர் தான். இப்ப சிகர் எல்லாம் போச்சு. என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சதுனால சிகர் இல்ல. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க, இங்க வர வெத்தலை பச்சையா இருக்கு பத்தியா, சுண்ணாம்பு வெள்ளையா இருக்கு பத்தியா, பாக்க ஏதாவது சிவப்பு ரத்தம் இருக்கா பார், ரத்தம் கக்கிற பாருன்னு மெண்டு துப்புவாங்க. அவன் விளங்காத நினைஞ்சிருவான், என்னடா ரத்தம் கக்குறாடா, நம்மளே ரத்தம் கக்க வச்சிருவாரு இப்ப நம்பினா. இது கூட அன்னைக்கு சிகர் தான். இப்பதான் சிகர் இல்லாம போச்சு. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா போனதுனால. அப்ப இந்த மாதிரி சில கெமிக்கல் விஷயங்களை காட்டி ஏதாவது செய்யலாம். அல்லது ஒன்னோடக்க ஒண்ணு அந்த மாதிரி கயிறை போட்டு வெயில்ல போட்ட உடனே சுருண்டு போற மாதிரி காட்டி பாம்பு மாதிரி ஏமாத்தலாம். அல்லது பேச்சு திறமையின் மூலமாக இல்லாத ஒன்றை இருக்கிறது மாதிரி நம்ப வச்சு மக்களுடைய மதிய மயக்கலாம். இந்த மதிமயக்குதல் வேண்டுமானால் இருக்குதே தவிர கையை முடக்கிறது காலம் முடக்கிறதுலாம் இல்ல. இருந்திருந்தா என்னெல்லாம் விட்டுருப்பாங்களா? இந்த தௌஹீத் ஜமாத்துல உள்ள உலமாக்களை எல்லாம் இந்த மலையாள மந்திரவாதிகள் எல்லாம் என்ன பண்ணிருப்பானுவ, ஒரு ஆளை காலி பண்ணிருப்பானுவல கையை காலம் முடக்கி. ஏன்னா நாங்க தானே பொழப்புல பண்ணி போடுறோம். இதுல இருந்து பொய்ன்னு நினைக்கிறேன்.